ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வெஜிடபிள் சூப் பார்த்திங்கன்னா 4 விதமான காய்கள் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேங்க. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குடிக்கலாம், ஈவினிங் டைம்லேயும் குடிக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்கள்லாம் கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்து தான் கொடுப்பாங்க சூப்பில். வாங்க இந்த சூப் ரெசிபி எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் 3 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆட் ஆகும். இன்றைக்கி சூப் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் எடுத்திருக்கேன். அதனால் காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. அப்போ தான் இதில் இருக்க கிருமிலாம் அழிஞ்சிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் 1 கப். நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்ததாக சூப்புக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூப்புக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக சோயா சாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சூடாகட்டும். அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு. இதில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் 1 கப், பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் 1 கப் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டுங்க. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டை வதக்க போகிறோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற இதில் இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி துண்டு. அடுத்ததாக பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வருங்க. தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்குங்க. நல்லா வதங்கினா போதும். அடுத்ததாக நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு முனையும் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வதங்கினதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு சூப்பில் சேர்க்க போகிறோம். அப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக சூப்பில் சேராது. நம்ம மேலால் வெறும் வெங்காயம் இஞ்சி பூண்டை மட்டும் எடுத்துக்கலாம். போதுங்க. இந்தளவு வதங்கினது போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு சூப்பில் நம்ம வதக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் சூப்பில் சேராதுங்க. அதனால தான் இது போல் வதக்கி சேர்த்துக்கிறது. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பை கொதிக்க விட்டுடலாம். இதில் அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட வாசனை மட்டும் நல்லா இறங்குங்க. ஆயில் அதிகமாக இருக்காது. பாருங்கள், சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்தாலே சீக்கிரமாக வெந்துடும். நல்லா இது போல் கொதிச்சிட்ருக்கும்போது பாருங்கள் பாதி அளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சோள மாவில் நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச சோள மாவு தண்ணியை ஊற்றிக்குங்க. சோள மாவு தண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும் சூப்பு. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சூப் நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததாக சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகு பொடி நான் சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜிடபிள் சூப் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜிடபிள் சூப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.